நிறைய விஷயங்களை நீங்க கண்டென்ட்டா கிரியேட் பண்ணணும்னு நினைக்காதுங்க. கஷ்டப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு மட்டும் பாருங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா முட்டம் பகுதியில ஒரு நாய் கழுத்துல முள்ளு மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நிறைய பேரால பகிரப்பட்டது. அப்ப என்னன்னா அதுல கொடுத்திருந்த நம்பருக்கு போன் பண்ணா போன் எடுக்கவே இல்லை. ரெண்டாவது என்னன்னா அந்த வீடியோ போட்ட நண்பருக்கு போன் பண்ணி கேட்டாச்சுன்னா அவரும் பேசிட்டு இல்ல நான் அடிச்சாலும் எடுக்கல அப்படின்னு உள்ள சூழ்நிலை சொல்றாங்க. அப்ப ஒரு வீடியோ நீங்க போடுறதுக்கு முன்னாடி அது எந்த இடம்னு உள்ள லொகேஷனை நீங்க ஒண்ணு வாங்கி இருக்கலாம். சரி ஓகே, அதான் விட்டு போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 72 மணி நேரத்துக்கு அப்புறம் அது இறந்துட்டுன்னு உள்ள மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜோட அதை போடுறாங்க. எப்படி இது நடக்குதுன்னு தெரியல. கழுத்துல முள் மாட்டின வீடியோ கிடைக்குது, அது இறந்த வீடியோ கிடைக்குது. ஏன் காப்பாத்துக்கு அந்த இடத்துல எந்த இடத்த சொல்றதுக்கு ஏன் யாருமே தயாரா இல்லை? முட்டை வரைக்கும் போய் நம்ம ஃபாலோஸ் ஒரு ஆள் என்னன்னா போய் பார்த்துட்டு வராங்க, அங்க எல்லாத்தையும் கேட்டா தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப இது கண்டென்ட்டுக்காக உருவாக்கப்பட்டதா, உண்மையில இது நடந்ததான உள்ளதே தெரியல. சில விஷயங்கள் முழுமையா தெரிஞ்சா மட்டும் பதிவுகளை இடுங்க. ஏன்னா இதுல எது உண்மை தன்மை எதுன்னே தெரியல. எல்லாருமே என்னன்னா கன்னியாகுமரியில உதவ யாருமே இல்லையான்னு பாக்காங்க. உதவ ஆட்கள் இருக்கு, உண்மை தன்மை அதுல இருக்கான்னு உள்ளதே முதல்ல யோசிங்க.